வெல்கம் டு திக்ஷா ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். பிகினர்ஸும் ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரியான ஒரு டிசைன் தான் இது. செயின் ஸ்டிச் தெரிஞ்சாவே போதும். நம்ம அதை வச்சு எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன ரேட் வாங்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ வாங்க 2 லைன் ஜரி கொடுத்து முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 2 லைன் ஜரி கொடுத்துட்டு ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீடு வைக்க போகிறோம். நான் எப்போவுமே சுகர் பீடுக்கு ஷுவிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அந்த கிளாத் கலர்லேயும் எடுத்துக்கலாம், இல்லைனா அந்த பீட் கலரை கோல்டு கலர்லேயும் நீங்கள் த்ரெட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து நம்ம ஸ்டோன் செயின் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் நான் இந்த அயன் நீடிலே தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த அயன் நீடில் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டோன் செயின் வைக்கும்போது அந்த சின்ன கேப்குள்ளேயும் இந்த நீடில் நல்லா உள்ளே போய் வர்றதுனால கீழே வந்து த்ரெட்டை நமக்கு சுற்றுறக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த ஸ்டோன் செயினும் நீட்டாக அழகாக வச்சு முடிச்சுக்கலாம். ஸோ நான் ஒவ்வொரு ஸ்டோனுக்கு இருக்கிற கேப்லேயும் இந்த மாதிரி நான் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீடை வச்சு எப்பயும் போல் நார்மலாக நம்ம கொடுக்குற மாதிரி ஒரு நெக் லைன் தான். அதை கொடுத்து முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து நான் சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். நம்பர் 14 இந்த நீடில் தான் வந்து நான் த்ரெட் ஒர்க்குக்கு நான் யூஸ் பண்ணுற நீடில். ஸோ இந்த நீடிலும் அயன் நீடில் இந்த 2 மட்டும்தான் நான் ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறேன். சில்க் த்ரெட் வந்து டபுள் ஸ்ட்ராண்ட் எடுத்துக்கோங்க எப்போவுமே. ஸோ அப்போ தான் நல்லா விசிபிளாக பார்க்க நமக்கு தெரியும். ஸோ இதுக்கு அடுத்து ஒரு லைன் வந்து நம்ம ஜரி போட்டுக்கலாம். அது வந்து கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் வந்து தள்ளி எடுத்துக்கோங்க. ஸோ இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 2 ஸ்டிச் மேலேருந்து கீழே கொண்டு வந்துட்டு அப்புறம் கீழே லைனில் 3 ஸ்டிச் அல்லது 4 ஸ்டிச் வரைக்கும் போட்டு மறுபடியும் அதை அப்படியே மேலே கொண்டு போய்க்கோங்க. இதை வந்து ஒரு ஆஃப் கர்வ் ரவுண்டாக நம்ம ஆஃப் ரவுண்டு மட்டும் வர்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி இந்த நெக்லைன் ஃபுல்லாகவுமே நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த ஷார்ப் எட்ஜ் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக கொடுத்துட்டே வந்திங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாமே நம்ம ஜரியில் அண்ட் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வச்சு மட்டும் நம்ம பண்ண போகிற டிசைன் தான். ஒரு 3 அல்லது 4 ஸ்டிச் ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்டிச்சு போட்டு நீங்கள் அப்படியே ரிவர்ஸ் இழுத்துட்டு மறுபடியும் ஒரு 2 ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம கொடுத்து முடிச்சிட்டோம். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்பர் 3ல் வந்து ரவுண்ட் பீட் எடுத்திருக்கேன். இங்கேருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு மேலேயும் கீழேயும் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி விட்டுட்டு சென்டரில் வந்து இந்த பீடை வச்சு நம்ம இங்கே ஒரு நாட் போட்டுக்கலாம். ஸோ நம்ம அப்படியே கண்டினியூஸாக கொடுத்துட்டு போனோம்னா எப்படியும் த்ரெட்டு கலர் வந்து அங்கே கேப்பில் தெரியும். ஸோ அதனால் ஒவ்வொரு பீடுக்கும் நம்ம ஒவ்வொரு நாட் வச்சு போட்டுக்கிட்டால் அந்த த்ரெட்டு வந்து தெரியாமல் இருக்கும். சப்போஸ் உங்களால் இப்படி நாட் போட முடியலன்னா அந்த துணி கலர்லேயே வந்து நீங்கள் த்ரெட் எடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக பீடை வச்சுட்டே போய்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் பீட் ஃபுல்லாக வச்சு முடிச்சிட்டேன். இப்போ அந்த சைடு கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி கர்வ் வந்து நம்ம இந்த பக்கமும் கொடுத்துக்கலாம். அந்த பீடுக்கு கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஸோ நமக்கு அதுக்குள்ளேயும் நமக்கு டிசைன் வரப்போகாது அப்படிங்கிறதுனால நம்ம அந்த சைடு எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரியே இந்த பக்கமும் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். அந்த ஷார்ப் மட்டும் நீங்கள் கரெக்டாக உள்ளே விட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவுமே நம்ம இதே மாதிரியே கொடுத்து முடிச்சுட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 2 ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ மறுபடியும் சில்க் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். சென்டர்லேருந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த பீடை சுற்றியும் நம்ம அதே மாதிரி கர்வ் மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அந்த பீடை ரொம்ப ஒட்டியும் கொடுக்காம அந்த ஜரி லைனை போட்டிருக்கோம் இல்லையா, அதை ஒட்டி இந்த லைன் வந்து கொடுங்க. ஸோ ரொம்ப குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக நீங்கள் இந்த டிசைன் ஃபுல்லாகவுமே போட்டிங்கன்னா தான் பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். ரொம்ப பெரிய ஸ்டிச்சஸ் போட்டால் இது அவ்வளோ ஃபினிஷிங் நல்லா இருக்காது. குட்டியாக போடும்போது இந்த சின்ன சின்ன கர்வில் நம்ம நீட்டாக கரெக்டாக கொண்டு வர முடியும். ஸோ சில்க் த்ரெடி எப்போவுமே டபுள் ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் ஜரி வந்து எப்போவுமே சிங்கிள் தான் எடுக்கிறேன். சில்க் மட்டும் எப்போவும் டபுள் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாமே 2 லைன் கொடுத்துருக்கேன். ஜரியும் அவுட்லைன் அந்த பக்கமும் இந்த பக்கமும் 2 லைன் கொடுத்து முடிச்சிருக்கேன். இப்போ பார்க்கும்போது வந்து நல்ல ஒரு லுக்கு கிடைக்கும் நமக்கு. ஸோ இதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கேருந்து மறுபடியும் ஒரு சில்க் த்ரெட்டு ஒரு லைன் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அந்த சைடு நம்ம லாஸ்ட்டில் ஒரு லைன் போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி
இந்த பக்கமும் சில்க் த்ரெட்டில் நம்ம இதே மாதிரி கர்வ் கொடுத்து முடிச்சிட்டா இன்னும் பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் அதே மாதிரி நம்ம ஒரு லைன் கொடுத்துக்கலாம். அந்த உள்ளே வந்து நம்ம இந்த ஷேப் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வந்து நல்லா நீடில் உள்ளே விட்டு நம்ம எடுத்தோம்னா அந்த ஷார்ப் வந்து நமக்கு அழகாக நீட்டாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா உள்ளே விட்டுட்டு அது பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா அந்த ஷார்ப் வந்து அப்படியே நீட்டாக அழகாக இருக்கும். இதுக்கடுத்து நம்ம பீடு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு சுகர் பீட் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்ட் பீட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 2 சுகர் பீட் எடுத்திருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் பீடு ஒன்று, அப்புறம் ஒரு ரவுண்ட் பீடு, அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு, இந்த மாதிரி 3 பீடை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இது முடிச்சுட்டு நம்ம அடுத்தது எடுக்கும்போது மறுபடியும் ஒரு சுகர் பீடு வேணும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு டைம் மட்டும் ஒரு சுகர் பீட் எடுத்து ரவுண்ட் பீடு எடுத்துகிட்டு செகண்ட் வாட்டி 2 சுகர் பீடுக்கும் ஒரு ரவுண்ட் பீடு ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இந்த நீடில் எடுத்துக்கும்போது நம்ம அப்படியே கண்டினியூஸாக வச்சுட்டே போகலாம். ஒரு 3 அல்லது 4 செட்டு இந்த மாதிரி இந்த ஒரே வாட்டி நீடில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு வாட்டிக்கும் ஒவ்வொரு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி அரும்பரும்பாக வச்சு முடிச்சிட்டோம். ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு நாட் போட்டு முடிச்சிருக்கேன். ஸோ இதுக்கு சிம்பிளாக என்ன மாதிரி புட்டாஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி 3 பீட் மேலே வச்சுருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே கீழேயும் புட்டாஸ் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வேணுமோ அந்த மாதிரி வச்சு நாட் போட்டுக்கோங்க. இதை சுற்றி நம்ம சில்க் த்ரெட்டில் ஒரு லைன் நல்லா ஷார்ப்பாக ஒரு லீஃப் மாதிரி வர மாதிரி இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிட்டோம்னா ஒரு சிம்பிளான ஒரு புட்டா வந்து நம்ம வச்சு முடிச்சிக்கலாம். ஸோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் தான் இது. ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும், செயின் ஸ்டிச்சு போட தெரிஞ்சால் போதும், இது நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் இந்த டிசைன். ஸோ இந்த டிசைன் மேக்ஸிமம் 1000-1000க்குள்ளேயே கூட நீங்கள் ரேஞ்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல நீட்டாகவும் இருக்குது, நல்ல அழகாகவும் இருக்குது. இன்னும் நீங்கள் கலர் காம்பினேஷன் வேறு வேறு போகும்போது இன்னும் பார்க்கவே நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோவில் போடுறேன், இல்லைன்னா நான் உங்களுக்கு அதுலேயே ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.